மோர் தென் 3-4 decades நீங்க ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ பீன் பிளேயிங் மியூசிக். ஸோ இன்னும் வாட் மோட்டிவேட்ஸ் யூ டு டூ திஸ் சார்? My Veena is always making me to do everything. ஒரு கோல் இருக்கும்ல சார், இது ஒன்று பண்ணணும். நீங்கள் ஒரு கோல்னு வச்சு போனீங்கன்னா அதை மட்டும்தான் நோக்கி போயிட்டு இருப்பீங்க. அதை விட பெருசாக இன்னொன்று இருக்கும். அது கண்ணை மறைச்சிடுச்சுன்னா அப்புறம் அதை நோக்கி போக மாட்டீங்க. சார் ஹேவ் ஃபியூ ஃபோட்டோஸ், ஓகேவா? அந்த ஃபோட்டோஸ் நான் ஒன்று காட்டுறேன் சார். உங்களோட மெமரிஸ், அவங்க கூட நீங்கள் ட்ராவல் ஆன விஷயங்கள். ஓகே, பார்க்கலாம். ஒரு பாட்டு வாசிக்கலாம் அப்படின்னா தலைவர் கமல் சார். இது அனியோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங். ஓகே. இதெல்லாம் காமிச்சு எங்க கண்ணில் தண்ணி வந்துருங்க சாரை பற்றிலாம் பேசணும். ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெஜெண்டரி மியூசிஷியன், எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு பர்சன் சொல்லலாம். எனக்கும் ஃபேவரட் ராஜேஷ் வைத்தியா அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன், ஐ அம் குட். நீங்கள்? சூப்பராக இருக்கேன் சார். ஸோ ஹாப்பி டு இன்டர்வியூ சார். தேங்க்யூ. நிறைய விஷயங்கள், நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம். நீங்கள் வாசிச்சது நிறைய கேட்டிருக்கோம் சார். ஸோ ஹாப்பி டு இன்டர்வியூ சார். மோர் தென் 3-4 decades நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ பீன் பிளேயிங் மியூசிக். ஸோ இன்னும் வாட் மோட்டிவேட்ஸ் யூ டு டூ திஸ் சார்? மோட்டிவேஷன் அப்படிங்கிறத விட மை வீணா is always making me to do everything. ஓகே. ஆமாம். இப்போ ரீசெண்டாக யங்ஸ்டர்ஸ், நியூ டேலண்ட்ஸ்ட்டை நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் சார், இப்போ இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் எப்படி சார் இருக்காங்க? இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா அதை விட மாட்டேங்கிறாங்க. அது கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க, which is nice actually. ஸோ அவங்களோட சேர்ந்து நீங்கள் கொலாபரேட் பண்ணுறப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ஃபர்ஸ்ட் அப்படி மிக்ஸ் ஆகிறப்போ அது எப்படி சார் இருக்கு? நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக அனி கூட அனிருத் கூட நிறைய வாசிச்சிருக்கேன். அது எப்படி சார் இருக்கு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். நான் சொல்கிறேனே, the way நம்ம ஃபஸ்ட்டு வாசித்ததுக்கும் அதுக்கப்புறம் இப்போ இவங்களோட வாசிக்கிறதுக்கும் நிறையா நம்மளுடைய இன்புட்ஸ் நிறையா எடுத்துக்கிறாங்க. ஓகே, புரியுதா? அவங்க சொல்றதும் இல்லாமல் நம்மளுடைய இன்புட்ஸும் நீங்கள் இதில் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு எல்லாருக்கிட்டையும். நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கோல் இருக்கும்ல சார், இது ஒன்று பண்ணணும், இது அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களா? இன்னும் அதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு? இல்லைம்மா, அந்த கோலை நோக்கி போனால் அப்புறம் அதை மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்க முடியும், மற்றதை பண்ண முடியாது இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஒரு கோலை வச்சுட்டு அதை நோக்கி போகணும் அப்படின்னா இப்போ மற்ற விஷயங்கள் கண்ணை மறைச்சிடும். கோல் அதுவாக வரட்டும், அவ்வளோதான். அப்படி விட்டேன். எதை நோக்கியும் போவேணா, நமக்கு வீணை எடுத்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு போய் நம்ம பண்ண முடியுமோ அது பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்தந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவார்டு வருது அப்படின்னா அது ஒரு கோல். ஸோ அந்த கோல் நம்மளையே தேடி வரட்டுமே, நம்ம ஏன் அதை நோக்கி போகணும்? அதை நோக்கி போகணுன்னா அதான் சொல்கிற மாதிரி அந்த ஒரு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி இல்லாமல் ஓப்பனாக இருந்துட்டா என்ன வேணால் பண்ணிகிட்டே இருக்கலாமே. நம்ம நீங்கள் ஒரு கோல்னு வச்சு போனீங்கன்னா அதை மட்டும்தான் நோக்கி போயிட்டு இருப்பீங்க. அதை விட பெருசாக இன்னொன்று இருக்கும். அது கண்ணை மறைச்சிடுச்சுன்னா அப்புறம் அதை நோக்கி போக மாட்டீங்க இல்லையா? சூப்பர் சார். சார் ஹேவ் ஃபியூ ஃபோட்டோஸ், ஓகேவா? அந்த ஃபோட்டோஸ் நான் ஒன்று காட்டுறேன் சார். உங்களோட மெமரிஸ், அவங்க கூட நீங்கள் ட்ராவல் ஆன விஷயங்கள். ஓகே, பார்க்கலாம். எப்போ சார் இது? இது வந்து ஐ திங்க் ஒரு 10-12 years பேக். அவருக்கு நான் வாசித்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அது ஒரு கோல்னே சொல்லலாம். அவருக்கு வாசிக்கணுங்கிற அந்த ஒரு ஆசை, அந்த வெறி, அவர் என்ன சொன்னாரோ அதை பண்ணணும், அதுதான் எனக்கு. அது வாசிச்சது கேன் யூ டூ அஸ் ஃபார் மீ சார்? ஏதாச்சும் ஓகே, இளையராஜா சார் கூட நீங்கள் பண்ண விஷயம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வாசித்தது ரமண மகரிஷியோடைய ஒரு ஆல்பம். அவர் ஃபிலிமில் ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று வாசித்தேன் அவருக்கு, அது நான் வாசிச்சிருக்கேன். இந்த படம் வந்தது இல்லையா, தாரை தப்பட்டைன்னு. தான் பாட்டு.
பேக்ரவுண்ட் தான் நான் வாசிச்சது அவருக்கு. சூப்பர் சார். நெக்ஸ்ட் படம் போலாமா சார்? இது வந்து சார். ரஹ்மான் சாரோட. இது சுவிட்சர்லாண்ட்லேருந்து வயா துபாய் சென்னை வந்துட்டுருக்கேன். துபாயில் வந்து எனக்கு ஒரு ஷோ இருந்தது. நான் துபாயில் ஹால் பண்ணி அந்த ஷோ முடிச்சுட்டு ரிட்டர்ன் துபாய் ஏர்போர்ட்டில் இது ரஹ்மான் சாரோட நான் செக்இன் பண்ணிட்டுருக்கேன். சாருடைய சன்னும் செக்இன் பண்ணிட்டுருக்காங்க. செக்இன் பண்ணிவிட்டு சாரை பார்த்துட்டு நான் சாருக்காக வெயிட் பண்ணுறேன். சரி அவர் செக்இன் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவர் என்னை பார்த்துட்டு வந்துட்டார் இங்கேருந்து. ஹை ராஜேஷ் அப்படின்னா ஆச்சு வீணை எங்கே அப்படின்னாரு. அப்போது நான் சொன்னேன் சார் வீணை செக்இன் பண்ணிட்டேன் சார். அப்போது சார் கிட்ட சார் ஒரு பிக் சார் அப்படின்னா கொடுங்க நான் எடுக்கிறேன்னு அவர் வாங்கி எடுத்தார். நைஸ் நைஸ் நைஸ். ஆமாம். சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சார் எனக்கு வந்து தெரியல, நான் கேட்குறேன். காதலன் படத்தில் டென் 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 அது நீங்களா சார்? இல்லை நான் வாசிச்சேன். ஓகே ஓகே ஓகே. அது பாட்சா அண்ணான்னு ரொம்ப ஒரு மகா பெரிய வித்வான் அவர் வாசிச்சார் சார். அது ஓகே எனக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தலைவர் கமல் சார். இது வந்து பிக் பாஸ் ஷூட்டிங்கில் விஜய் டிவியில். அப்போது என் பிரதர் உள்ளே இருந்தார் பிக் பாஸ்ல. ஸோ அது வந்து அதனுடைய ஃபினாலேன்னு நினைக்கிறேன். ஃபினாலே அன்னைக்கு இந்த அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா யார் வேணும்னா அந்த அன்னைக்கு வந்து என்னை வாசிக்க சொல்லியிருந்தாங்க விஜய் டிவியில். ஓகே. ஸோ அங்கே போய் வாசிக்கும்போது அந்த ஃபோட்டோவில் வந்து அவர் என்னென்னா பின்னாடி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். வாங்க இதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் கமல் சாரோட சாப்பிட்டுட்டு இருந்தேன். முடிச்சுட்டு சார் ஒரு பிக் சார் அப்படின்னு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீணை வாசிக்கிறீங்க, நான் உங்களையே வீணையாக வாசிக்கிறேன்னு கையை எப்படி அவருடைய ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி வச்சுருக்காரு அது வந்து அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் அப்படி தான் வைக்கணும். எவ்ரிதிங் எல்லாமே எக்ஸாக்ட்லி. அவருடைய ஃபேவரட் அவரை பற்றி நினைச்சாலோ லைக் இல்லை அவரை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு வர இந்த இடம் வாசிக்கும் போது அவர் இப்படி என்ன கை காமிச்சிட்டு வந்தா நான் சொன்னேன் இல்லை சார் உங்களை விட இந்த போல அப்படின்னா இது அனியோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங். ஓகே. பேட்ட படம் அது சார். டாக்டர் படம் பேபி சோ பேபி. ஓகே 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 ஓகே. அது வாசிக்கும் போது எடுத்த போட்டோ. சூப்பர் சார். அனி பத்தி சொல்லுங்க சார். அனி ரொம்ப கூல்ங்க. த மோஸ்ட் நைசஸ்ட் கை, அமேசிங் கை, அவ்வளோதான் சொல்ல முடியும். சூப்பர். ரொம்ப ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் மியூசிஷியன்ஸ். அவருக்கு மியூசிக் டைரக்டராக வரும்போதே நான் வந்து எனக்கு உங்களோடலாம் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறிட்டு வருது அப்படின்னாரு. ஸோ வெரி ஹம்பிள், வெரி நைஸ் கை. சூப்பர். அந்த சரி எப்படி சார் எனக்கு இது ஒரு வாட்டி அவர் சொல்லுவாரு சார், டியூன் சொல்லுவாரு, நீங்க கண்டிப்பா அதான் சொன்னேனே அவரும் சொல்லுவாரு.
அது சொல்லிட்டு அதை வாசிக்க வச்சுட்டு இதை இப்போ வேற மாதிரி வாசிச்சா அதாவது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மள வாசிக்க சொல்லி ட்ரை பண்ணி அந்த மாதிரிலாம் கேட்பாரு. ஸோ நீங்க கொடுக்குற வேரியேஷன்ஸ் தான் எல்லாமே அது. அதுவும் எடுத்துப்பாரு, அவர் சொன்ன இதையும் எடுத்துப்பாரு. விஜய் சார் தளபதி. ஓகே, இது வந்து கோட் ஷூட்டிங் போது நான் வந்து விபி சாரை வந்து வெங்கட் பிரபு சாரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். சார் பார்க்கணும் 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 சீஃப்னு கூப்பிடுவேன் அவரை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ராஜேஷ் சொல்லிட்டு விபி சார் வந்து ஃபோன் பண்ணி வரீங்களா இன்னைக்கு நாளைக்கு மீட் பண்ணலாம் சார் அப்படின்னு உடனே ஓடிட்டோம். அங்கே ஒரு பிரேக்கில் இருக்கும்போது தளபதி என்ன சார் சொன்னார் பார்க்குறப்போ? வந்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் ஷார்ட் முடிச்சுட்டு ப்ரொடியூசரோட பேசிட்டு யூ ஒன்ட் பிலீவ் அந்த கண்ணை ஐ டு ஐ மீட் பண்ணும்போது ஹீ ஹிம்செல்ஃப் கேம். நான் வந்து ஓடி போய் கை கொடுத்தேன். சார் பெரிய ஃபேன் சார், நான் வந்து வீணேன் சார் அப்படின்னாரு. தளபதி அவங்க அம்மா ஷோபா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட நிறைய நான் அசோசியேட் பண்ணியிருக்கேன். அவங்க நான் ஷோஸ்லாம் சொல்லுவாங்க சார் இந்த டேட் ஃப்ரீயா, அவங்களுடைய சர்க்கிளில் வந்து ஷோ வீணை வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க அம்மா என்ன தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஹர். ஸோ அப்போ சொல்லும்போது சார் உங்களுடைய 1 minute நான் 1 minute சீரீஸ் பண்ணிருக்கேன், டு யூ ஹேவ் எ மினிட் சீரீஸ், அது வந்து சாருக்கு நிறைய போட்டு காமிச்சிருக்காங்க போல இருக்கு மேம். ஓகே, அஃப்கோர்ஸ் அம்மா அவங்கள பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு. இது இன்னொரு இன்சிடென்ட்டும் நடந்தது. கத்தி ஷூட்டிங் ஏர்போர்ட்ல, சென்னை ஏர்போர்ட்ல ஒரு சாங் சீக்வன்ஸ். அதுலயும் அப்படிதான். அன்னைக்கு நான் டிராவல் பண்றேன், ஏர்போர்ட்ல இருக்கேன். சரி விஜய் சார் உட்காந்துருந்தாரு, தள்ளி உட்காந்துருந்தாரு. அதே மாதிரி அந்த ஐ டு ஐ பார்த்த உடனே அவர் கிடுகிடுன்னு எழுந்து வந்து கை கொடுத்து பேசுறாரு. விஜய் சார் உங்களுக்கு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் ஒரு விஷயம் இல்லை, அவருக்கு நிறைய பாட்டு போட்டு கம்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்று தெரியுமா, நான் சினிமாவில் வாசித்த ஃபர்ஸ்ட் படம் விஜய் சார் படம் தான். நான் சினிமாவில் ஃபர்ஸ்ட் சாங் வித்யாசாகருக்கு வாசிச்சேன்னா அந்த ஃபர்ஸ்ட் சாங் அவருக்கு தான். சார் என்ன பாட்டு சார்? நீ காற்று நான் மரம், நீ காற்று இது பாட்டு. நான் வாசிச்ச பேக்ரவுண்ட் இதுதான் நான் வாசிச்ச பெட்டர். வித்யாசாகர் சார் நிறைய பாட்டு எனக்கு தெரிஞ்சு நான் பெருமையாக சொல்லுவேன். அவருடைய ஒரு பாட்டில் வீணை வேணும் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் கால் எனக்காக தான் இருக்கும். ஸோ ஹாப்பி, தேங்க்யூ சார். இப்போ நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். நிறைய பாடல்கள் மெலடி சாங்ஸ், அவருடைய மெலடி கிங்னே மெலடி கிங் டைட்டில் இருக்கு. எல்லா பாட்டுலேயும் வீணை இருக்கும். அந்த மோஸ்ட்லி வீணை நான் தான் வாசிச்சிருக்கேன் அவருக்கு. அஜித் சார் படம் நிறைய, டிங் டாங் கோயில் மணி, கிரீடம், ராரா, சந்திரமுகி ஃபுல்லாக எல்லாமே நான் தான் வாசிச்சிருக்கேன். அதெல்லாம் சூப்பர் சார். சார் உங்களுடைய ஃபேவரட் ஏதாச்சும் அவருடைய பண்ணது? நிறைய பாட்டு எல்லாமே ஃபேவரட் ஆல்மோஸ்ட். ராரா சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஐயோ ஏன் கேட்குறீங்க? லெஜெண்ட்ஸ். இது வந்து இயக்குனர் இமயம் இல்லையா, அவர் பாரதிராஜா சாரோடைய ஒரு ஆக்டிங் ஸ்கூல்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட், அவரோட ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அதனுடைய லான்ச் ஃபங்க்ஷனில் நான் தான் வாசித்தேங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். அது இன்னொரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு, ஆனால் அது நான் எதுலேயுமே போடலை. ஓகே, அந்த ஃபோட்டோவில் ரஜினி சார் உட்காந்துருக்காரு, கமல் சார், 2 பேர் கீழே நான் உட்காந்துட்டு 2 பேர் தொடையிலையும் அப்படி கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஓகே, அதெல்லாம் மறக்கவே முடியாது. சூப்பர் சார். ரஜினி சார்னோடனே அந்த ஒரு
சூப்பர் சார். சார் ஹேர் ஸ்டைல் வந்து அவரோட இன்ஸ்பிரேஷனா இல்ல எப்படி சார்? இல்ல எல்லாரும் கண்டிப்பா சொல்லலாம். அது இல்லாம எப்படி இருக்கும்? எஸ். ஆமா. சில பேர் கேட்டிருக்காங்க. நான் சொல்லலாமா இதுல? சொல்லலாம் சார். சில பேர் வந்து ஏன் உங்க முகபாவனைய வந்து அழறா மாரி வச்சுக்கிறீங்கன்னு சில பேரு ம். தெரியாம கேட்கறாங்க. அது ம். வந்து அதை இன்னொரு வேற ஒரு ஆர்டிஸ்டோட குறிப்பிட்டு சொல்றாங்க. ம். அந்த மாரிலாம் சொல்லக்கூடாது. எந்த ஆர்டிஸ்டையும் நான் சொல்லிக்கிறேன். இது நீங்க கண்டிப்பா எடிட் பண்ணாம போடுங்க. கண்டிப்பா போடுவோம் சார். எஸ். அந்த மாரி எந்த ஆர்டிஸ்டையுமே எந்த ஆர்டிஸ்டோட கம்பேர் பண்ணாதீங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அமேசிங் டேலண்ட். அந்த வாசிக்கும்போது வர்ற முகபாவனைகள் வந்து அது அப்ப வர்றது. பண்ணிக்கணும்னு பண்ணிக்கிறது கிடையாது. இப்ப நீங்களே பார்த்துப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி தான் வாசிக்கிறேன். எஸ் சார். பண்ணணும்னு பண்ணல. அது வருது அவ்வளவுதான். இப்ப நான் பேசுறேன் வாசிக்கும்போது உடனே போறது அது பண்ணிக்கணும்னு பண்ணிக்கிறது இல்ல. அது அந்த பாட்டு, அந்த பாவம், அந்த ராஜா சாருடைய காம்போசிஷன், பாலு சார் பாடினது, ஜானகிமா பாடினது, அதெல்லாம் மைண்டுக்குள்ள வரும்போது அது ஒரு ஃபீல் தான் அது. திஸ் ஒன் சார். அது என்னோட அண்ணா. ஆமா. மோகன் வைத்யா. இன்னைக்கு நான் வளர்ந்து வந்ததுக்கு ரொம்ப பெரிய காரணமும் அவர் தான். அப்படிதான் நான் சொல்லுவேன். நாங்களாம் ஒன்றா அவர் டெல்லியில் இருந்தார். அவர் டெல்லியில் இருக்கும்போது நான் இங்கேருந்து பாண்டிச்சேரின்னு கிளம்பி டெல்லி போனேன். ஸோ ஹி ஒன்லி டுக் மீ டு எவ்ரி ஒன். என் தம்பி வாசிக்க சொல்லுங்க. அந்த வயசில் 13-14. அண்ட் தென் ஃபைனலி சார் இதெல்லாம் காமிச்சு என் கண்ணில் தண்ணி வந்துருங்க சாரை பற்றிலாம் பேசணும். அவர் நம்ம கூட தாங்க. நீங்கள் அவர் பாட்டு ஒரு நாளைக்கா ஒரு தடவை கேட்பீங்க. கண்டிப்பாக. அப்புறம் என்ன, அவர் எப்படி மறக்க முடியும்? அவ்வளோ. இந்த பேண்டமிக் அப்புறம் அவரை பற்றி ஒரு ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபியூட் நான் சொன்னாங்க. ட்ரிபியூட்லாம் இல்லைங்க. ஹீ இஸ் வித் அஸ். வி ஹேவ் டு செலிப்ரேட் ஹிம். அதனால தான் என்னுடைய ப்ரோக்ராம் டைட்டில் வந்து செலிப்ரேட்டிங் எஸ்பிபின்னு வச்சேன். எனக்கு கண்டா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நீங்கள் சொல்கிறப்பே தெரியுது சார். அவர் கூட ஒரு பெஸ்ட் மூமெண்ட் உங்களுக்கு சொன்ன அட்வைஸ் இல்லை எப்பயுமே நீங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம்னா எதை பற்றி சார் இருக்கும்? நிறைய இருக்குங்க. அவர் பர்சனலாக எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு இதை வாசிச்சு அனுப்புடா அப்படின்பாரு. ஓகே. இதை உன் வீணையில் கேட்கணும்டா அப்படின்பாரு. அவர் வாய்ஸை கேட்குறப்போ வந்து அவ்வளோ பவராக இருக்கும். எல்லா எமோஷன்ஸுமே அந்த எந்த எமோஷனில் பாடுறோ நம்ம வரைக்கும் பாடிட்டாருங்க அவரு சார். அனிருத் வரைக்கும் பாடிட்டாருங்க. சொல்லுங்க. எல்லா ஜென்ரேஷனும் எல்லாரையுமே வந்து அவர் வாய்ஸால் கட்டி போட்டிருக்காரு. லெஜெண்ட். உங்களுக்கு அவர் கூட வாசிச்சதுல இல்லை அவரோட வாய்ஸில் நீங்கள் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் சார்? அவருக்கு ஃபேவரட் இல்லைனா? அவருக்கு ஃபேவரட்னா இந்த பாட்டு தான். இதோ இதோ என் பல்லவி. அவர் கம்போஸ் பண்ண பாட்டு. சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளோ நேரம் உங்களுக்கு இது நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை, இருந்தாலும் நான் கேட்டேன்றதுக்காக இத்தனை பாடல்கள். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த நாள் இதை விட சிறப்பாக எனக்கு அமையாது. நீங்கள் வாசிக்கிறப்போ எனக்கு கேமராவில் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த எக்ஸ்பிரஸ் ஆஹா ஆஹா சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். ஃபைனலி நீங்கள் இன்னும் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். உங்களோட மியூசிக்னால எல்லாரையும் மகிழ்வித்து கொண்டே இருக்கணும். அண்ட் உங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராம் சீரியஸ்க்கு நானும் ஒரு பெரிய ஃபேன். சீசன் 2 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. 3 days அதான் 3 days வீக்லி 3 days போயிட்டு இருக்கு. ஸோ ஹாப்பி சார். அதுக்கு மெயினாக மக்கள் தான் காரணம். ஏன்னா நான் அது 20 பேண்டமிக்ல ஆரம்பிச்சுங்க சார். ஆமாம், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும்னு அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அதை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.